பிரசாதத்தை இங்கேயே வச்சுட்டேன் பார். ஐயோ பாட்டிமா, என்னாச்சு உங்களுக்கு? பாட்டிமா, பாட்டிமா, என்னாச்சு பாட்டிக்கு? தெரியல. பாட்டிமா, பாத்து மெதுவா. பாட்டிமா, ஐயோ ரத்தம். எப்படி இப்படி ஆச்சு? தெரியல. நான் ரூம்குள்ள இருந்தப்ப பாட்டிமா அலற சத்தம் கேட்டது. ஓடி வந்து பார்த்தா கீழே கிடக்குறாங்க. டாக்டர், பாட்டிமாக்கு எப்படி இருக்கு? பின்மண்டல பலமா அடிபட்டதுனால சுயநலம் இல்லாம இருக்காங்க. எக்ஸ்ரே ஸ்கேன் எல்லாம் எடுத்திருக்கோம். ரிசல்ட் வரட்டும் பார்க்கலாம். அவங்க இன்டென்சிவ் கேர்ல இருக்காங்க. யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. சுமி, அழாத அழாதடா, உட்கார். சுமித்ரா, பாட்டிக்கு என்னாச்சு? அவங்க உயிரோட இருக்காங்களா இல்ல செத்து போயிட்டாங்களான்னு பாக்க வந்தியா? பாட்டியை பத்தி விசாரிக்க நீ யாரு? என்ன சுமித்ரா இப்படி கேட்டுட்ட? பாட்டி நல்லா ஆகணுங்கிறதுல நம்மளை விட சாருக்கு தானே அதிகம் ஆக்குற. பாட்டி நல்லா ஆயிட்டா சார் பையனுக்கு காவடி எடுப்பாரு, மருதமலைக்கு மொட்டை கூட போடுவாரு. நீ நானும் அதை செய்வோமா? ஹாஸ்பிடல் வந்து ரவுடித்தனம் பண்றேன். சொந்தோன்னு இருக்கிற ஒரே பாட்டி உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க. நீ யாரு, நான் யாரு? எனக்கு உனக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? ஏன் இப்படி மறுபடியும் என்ன தேடி வந்து தொல்லை பண்ற? நான் உயிரோட இருக்கிறது உனக்கு பிடிக்கல. இப்ப என்ன ஆஸ்பத்திரியில என்ன நடக்குதுன்னு உனக்கு தெரியணும், அவ்வளவுதானே? இங்க பாரு, 24 மணி நேரம் ஆஸ்பத்திரியிலே இருந்து அங்க என்ன நடக்குதுன்னு தகவல் உனக்கு அனுப்புறேன், போதுமா? நான் ஏன் பிறந்தேன், நாட்டுக்கு நலமன புரிந்தேன். நான் ஏன் பிறந்தேன். என்ன திடீர்னு நாட்டு மேல உங்களுக்கு இவ்வளவு பத்துதல்? நான் எனதுன்னு வாழ்ற வாழ்க்கை ஒரு வாழ்க்கையா? பிறருக்காக வாழணும், அதான் வாழ்க்கை. கோபால், இந்த மெழுகுபத்தி இருக்க அது தன்னையே இப்படி நாய் மாதிரி ஊழ விட்டீங்கன்னா அக்கம் பக்கத்துல இருக்கவங்க எல்லாம் வீடு காலி பண்ணிட்டு வெளியூர் போட்டு போயிருவாங்க. அது தன்னையே அழிச்சுக்கிட்டு மத்தவங்களுக்கு அழிச்சு கொடுக்கலையா? அதே மாதிரி வாழ ஆசைப்படுறப்பா. ஓஹோ, அப்ப சந்தர்ப்பம் கிடைச்சா தியாகம் பண்ண தயாரா இருக்கிறீங்க? சூர், டெபினெட்லி. பேச்சு மாற மாட்டீங்களே. ஹரிச்சந்திரன் கூட அப்பப்ப பொய் சொல்லிருக்கலாம், அது வரலாற்றின் பக்கங்களுக்கு வராம போயிருக்கலாம். ஆனா எனக்கு ஒரு நாக்கு ஒரு சொல். அப்ப ரெடி ஆயிக்கடா. என்ன டாவா? ஆமா. ஐயோ என் காலே. அப்ப தலை ஒண்ணுது இல்லையா? ஐயோ என் தலைதான். கால் ரொம்ப வலிக்குதா? சமா, என்னங்க இத கைய புடுக்குறீங்க? யோ, கைய பிடிக்கலையா? பல்ஸ் பாக்குறேன். பல்ஸ் வாயில இருக்குது பாருங்க. யோ, அது பல்லு, நான் பாக்குறது பல்ஸ். இது சரியான லோல்ஸ் போல் இருக்குது. ஆமா, எப்படி இப்படி ஆச்சு? அப்பட காலங்க சாம, தற்கால இவன் நம்ம பண்டாட்டிங்க. ஆளை பாத்தீங்களா? இந்த நாய் இருக்குங்களா, ராத்திரில தென்னந்தோப்புல போய் கள்ள குடிக்கிறது பழக்கங்க. நேத்து ராத்திரி ஜாஸ்தியா குடிச்சுப்பட்டு வீட்டுல வந்து சத்தம் கொடுத்தாளுங்க. எனக்கு தாங்க முடியலைங்க. பிடிச்ச தூணுல கட்டப்பட்டங்க. கட்டெல்லாம் அவுத்து விட்டு நான் இல்லாத நேரத்துல குரட்டு நாய் மாதிரி கிணத்துல போய் விழுந்து கைய காலெல்லாம் முறைச்சிருக்காளுங்க சாம. ஆமா, வாயில என்ன இவ்வளவு பெரிய பிளாஸ்டர்? குப்புற விழுந்ததுல வாய் பரசா கலந்து போச்சுங்க. ஓ, மோஸ்ட்லி இந்த பேஷண்ட் ஒரு 10 days இங்க இருக்கணும்னு நினைக்கிறேன். சாமா, 10 நாள் இங்க இருக்கணும். 10 நாளுங்களா? ஒரு மாசம் இங்க இருக்க போறதா வேண்டதில்லைங்க. ஆமா, இந்த அம்மா என்ன கேக்குது? மறுபடியும் கண்ணு கேக்குறாளுங்க. வா, நான்சென்ஸ். டேய், மறுபடியும் தியாகம் பண்ணணுமா? மேடம்,
உங்களையும் மிஸ்டர் மகேஷையும் டாக்டர் கூப்பிட்டாரு. ஹாய் டாடி. மகேஷ், என்ன ஆச்சு? கிழவி என்ன நிலைமையில இருக்கா? இன்னைக்கோ நாளைக்கோன்னு புரியல, இழுத்துக்கிட்டு இருக்கு. கூடிய டேய், இப்ப எந்த பூஜை வச்சுக்கிட்டே எங்க வந்த? உன்னையில என்னோட அப்பன் சொல்லிக்கிறதுக்கு எனக்கு வெக்கமா இருக்கு. மனசாட்சி இல்ல, பெருசா கேஸ் போட்டு பாட்டிமாவை கோத்துக்கு சொத்தா முக்கியம், மகேஷ், சொன்னதா முக்கியம். மகேஷ் சும்மா விடு. சும்மா. டாக்டர் கூப்பிட்டாரு, டாக்டர் போய் பார்க்க. இப்ப சொல்ற நல்லா கேட்டுக்க. இது வரைக்கும் நீ பாட்டிமாவுக்கு பண்ண பாவத்துக்கு கொஞ்ச நாள் இங்க தங்கி இருந்து பாட்டிமாவுக்கு ஏதாவது உதவி செஞ்சா அப்போ அதற்கு புண்ணியம் வந்து சேரும். பெருசு பறக்கும் போதே காலை இப்படி இருந்துச்சா? இல்ல, பறக்கிறதுக்கு முன்னாலே அப்படித்தான் இருந்தது. படா கேப் மார்த்தனம் பண்றதுன்னா எவ்வளவு மெயின்டெனன்ஸ் பண்ண வேண்டியது இருக்கு. கரண்ட் ஷாக்ல தூக்கி எறியப்பட்டு பின்மண்டல பலமா அடிபட்டதுனால பிரெயின் ஹெமரேஜ் ஆயிருக்கு. மூளைக்கு போற ரத்த குழாய்கள் செதஞ்சிருக்கு. கபாலத்துல இருக்க ரத்த கசிவை நீக்க கிரண்யாட்டிமிங்கிற ஆபரேஷன் பண்ணணும். உடனடியா ஆபரேஷன் பண்ணாட்டி மூளையோட இயக்கம் படிப்படியா குறைஞ்சி அவங்க மரணமடைய வாய்ப்பு இருக்கு. ஆபரேஷனுக்கு 1 லட்சம் ரூபாய் வரை செலவாகும். சீக்கிரம் பணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. மகேஷ், சுமித்ரா, அழாத சுமித்ரா. நான் இருக்கேன்ல. 1 லட்சம் என்ன, 1 கோடி ஆனாலும் நான் செலவு பண்றேன். அசத்திட்டடா. என்னமா நடிக்கிற? பாட்டிமாவா? ஐயோ ஐயோ ஐயோ, பாசம் பொங்கி வழியுது. எத்தனை லட்சம் வேணாலும் செலவு பண்ணுவியா? என்ன தாராளம், என்ன தாராளம். தாங்க முடியலடா. ஏண்டா செய்யறதெல்லாம் அயோக்கியத்தனம். அப்புறம் எப்படிடா குழந்தை மாதிரி முகத்தை வச்சுக்கிற? That's மகேஷ். கரண்ட் கனெக்ஷன் கொடுத்தப்பவே செத்து தொலைஞ்சிருக்க வேண்டிய கிழவி ஏமாத்திட்டா. பரவாயில்ல, இப்போ ஒண்ணு கேட்டு போகல. இன்னும் 24 மணி நேரத்துல கத்து இன்றி ரத்தமின்றி அகிம்சா முறையில கிழவி போய் சேர்ந்துருவா. பணத்துக்கு வேற ஏற்பாடு எதுவும் நடந்துடக் கூடாது அப்படின்றதுனால தான் பணத்தை நானே கொடுக்கறதா ஒத்துக்கிட்டேன். எப்படி? அட பாவி, நல்லவ மாதிரி நடிச்சு ஏமாத்திட்டியே. ஷாக்கா இருக்கா? நான் நடிகரேன்னு தெரிஞ்சுக்கிட்டியா? டூ லேட் மா, டூ லேட். அன்னைக்கு உன் ஆளு அதாண்டி யுவர் பாலு. அவ உன்னை கெடுத்துட்டா சொல்றாமான்னு போய் சொல்லி கொற்ற மழையில அவனை நாய் மாதிரி அடிச்சு விரட்டினே. அப்ப என் நடிப்பு உனக்கு தெரியலையா? நானே 4-5 ரவுடிங்களை செட் பண்ணி வீடு பூந்து உங்களை எல்லாம் அடிக்க சொல்லி கூடவே நானும் சேர்ந்து கஷ்டப்பட்டு அடி வாங்கி அந்த பழிய உன் ஆளு அதாண்டி யுவர் பாலு அவன் மேல போட்டனே. அப்ப கூட என் நடிப்பு உனக்கு தெரியலையா? ஓகே, இப்ப நீ வந்துட்ட. எல்லா விஷயமும் உனக்கு நேரடியா தெரிஞ்சு போச்சு. எனக்கு டென்ஷன்ல, நான் கஷ்டப்பட்டு நடிக்க வேணாம். எல்லாமே ஓபன் பிளே தான். இந்த தொடர் உண்ணாவிரதத்தின் 4வது நாள். வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் என்றார் வள்ளலார். அப்படிப்பட்ட புனிதர்கள் வாழ்ந்த இந்த மண்ணிலே இன்று ரத்த ஆறு ஓடுகிறது. எங்கு பார்த்தாலும் துப்பாக்கி சூடு, குண்டு வெடிப்பு. இந்த நிலை மாற வேண்டும். இந்த நாட்டிலே அமைதி நிலவ வேண்டும். அதற்காக சாகும் வரை உண்ணாவிரதம் இருக்கும் நம் இதய தெய்வம் ஜேபி அவர்களுக்கு நாம் தொடர்ந்து ஒத்துழைப்பு கொடுப்போம். சார், உங்களை அரெஸ்ட் பண்ண சொல்லி மேலெடுத்த உத்தரவு. போலீஸ் அராஜகம் ஒழிக! போலீஸ் அராஜகம் ஒழிக! எல்லாரும் அமைதியா. அன்பு, அமைதி, ஆக்கம், இது நம்ம பாடுபட்டு வளர்த்த கொள்கை. அதை நாமே அழிக்கலாமா? சட்டம் தன்னோட கடமையை செய்யுது. அதை நம்ம தடுக்க கூடாது. எல்லாரும் அமைதியா இருக்கணும். ஐஜி சார், போலாமா? எஸ் சார். வணக்கம். தலைப்புச் செய்திகள். பாரத பிரதமர் திரு நரசிம்மராவ் தமது அமெரிக்க சுற்றுப்பயணத்தை முடித்துக் கொண்டு இன்று இந்தியா திரும்பினார். நாட்டில் வன்முறை சம்பவங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதை கண்டித்து காலவரையற்ற உண்ணாவிரதம் தொடங்கிய மக்கள் கழக தலைவர் திரு ஜேபி இன்று சென்னையில் கைது செய்யப்பட்டார். காவல்துறை வேனில் ஏறும் பொழுது மாரடைப்பு ஏற்பட்டு தனியார்